தென்னை மரம் நடுவது எப்படி? ஃபஸ்ட்டு நம்ம தென்னை மரம் நடணும்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழி வெட்டணும். குழி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா 2க்கு 2 அகலம், ஆழம் வந்து 2 அடி. 2 அடி நோண்டும் போது சைடில் மூளையில் மட்டும் சிம்பிளாக வந்து ஒரு ஒரு ஜான் அளவுக்கு பள்ளம் நோண்டிக்குங்க. அதில் கொஞ்சம் எருவும் மண்ணும் கலந்துருங்க. அடுத்து வந்து அந்த மூளையில் வந்து ஒரு ஜான் பள்ளம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் மணல் கொட்டுங்க. அந்த மண்ணை கொஞ்சம் அப்படியே நேரம் அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு. அதில் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அந்த இடத்துல வைப்பேன். இந்த இடத்துல இப்படி ஓரமாக வை. இப்போ கண்ணை நான் நேராக பிடிச்சிக்கிறேன். நீ மண்ணத்தில் அண்ணா அந்த பக்கம் போய் மண்ணு தெளிப்பான். இப்போ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு இடத்த விட்டுட்டு சுற்றி மண்ணு கொட்டிக்க வேண்டியது நம்ம. டப்பா மேலே மண் விழ பார்த்துக்குவேன். இருப்பான் இருப்பான் இருப்பான். அது மண் எடுத்து அந்த டப்பாவில் கொடுப்பேன். டப்பா நறுக்கிடு இல்லை. இப்போ அடுத்து வந்து மணல் கொஞ்சம் ஒப்பனை இது மண்ணை கொஞ்சம் ஒப்பனை இருப்போம். அப்படியே டப்பா கொஞ்சம் மேலே தூக்கு. மணல் அப்படியே கீழே நிற்கிற மாதிரி டப்பா மேலே தூக்குப்பான். ஃபுல்லாக எடுக்காத, மேலே வரைக்கும் தூக்கு. மணலாம் அப்படியே நிறுத்திக்க. இப்போ மண்ணை தெளிப்பான். மேலே மண்ணை தெளிப்பதில்ல வேணும். டப்பா மேலே தூக்கு. இப்போ டப்பா ஃபுல்லாக மண்ணாக்கி எடுப்போம். மணல் கொட்டுறேன். போதும் மண்ணை தெளிப்பேன். மண் மட்டும் தெளிப்போம். ஈரம் போட்டுக்கிறோம். போதும் கொடுப்பா.
இந்த முறையில் கன்று நடும்போது நம்மளுக்கு வந்து நீருடைய ஆதாரம் வந்து வேர் பகுதி வரைக்கும் வந்து கிடைக்கும். இந்த முறையில் கன்று நட்டிங்கன்னா நம்ம நார்மலாக நடுறதுக்கும் இந்த முறையில் கன்று நடுறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த கண்ணுடைய வளர்ச்சி தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.